Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு பன்னீர் அப்புறம் ரவை வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து லஞ்சாவோ டின்னராவோ உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ரவையை கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த ரெசிபி செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் கொடுக்குறேன். முதல்ல பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ரவைக்கு 100 ml தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். அது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரவையை எப்பயுமே வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு இதில் வறுத்து காமிக்கல. நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு வானலில் அதுக்கப்புறம் ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நான் வறுத்து வச்சுருக்கேன்றதுனால உங்களுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை குக் பண்ணணும். ஏன்னா ரவை வந்து குக் ஆகணும். நல்லா குக் ஆனால் தான் சீக்கிரம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவையை கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 100 கிராம் ரவையில் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ரவையில் நிறைய கால்சியம் இருக்குது, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், அப்புறம் வந்து ப்ரோட்டீன் இது எல்லாமே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரவை சாப்பிட்றதுனால அயன், கால்சியம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் குழந்தைங்க ரவை சாப்பிட்றதுனால ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இப்போது இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் துருவி வச்சுருக்க பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீர் ரெசிபி ஆல்ரெடி நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா எனக்கு கிடச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து 8 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் லஞ்ச் ரெசிபியாகவும் டின்னராகவும் இதை கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து எல்லாருக்குமே வந்து ரவை கொடுக்கறதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு டவுட் இருக்கும் இல்லையா? அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது கூடவே வந்து குழந்தையோட நர்வ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்தையும் மூளையும் வந்து நல்லா செயல்படுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. தெரியாதனால தான் குழந்தைங்களுக்கு ரவை கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கக்கூடாது. நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு நான் ரேராக தான் ரெசிபி செஞ்சுருப்பேன். எப்பயாவது செஞ்சு கொடுங்க. அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்க வேண்டாம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஓகே, ஒரு நாள் ஒரு வேளை அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து 8லேருந்து 12 மாதம் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுவே 1 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் மிளகு ஜீரகம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அஷத் குட்டிக்கு வந்து அடிக்கடி கஷாயம், அப்புறம் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் தான் செய்யும்போது இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தை லைட்டாக அதில் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். அதனால எனக்கு அடிக்கடி தேவைப்படுன்றதுனால நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் இது மாதிரி சால்ட்டு போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனவெல்லம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து நாட்டு சக்கரை கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்க வேண்டாம். அது குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் இனிப்புக்கு சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் சுகரை தவிர மற்றது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து டின்னராக கூட கொடுக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். டின்னர் கொடுக்குறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க, எந்த ரெசிபி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் குழந்தை இத்தனை மணிக்கு தூங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பாடு கொடுத்து முடிச்சிடணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி நல்லா ரொம்ப நேரம் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப லிக்விடாகவே கொடுக்காதீங்க. அது சீக்கிரமாக அவங்களுக்கு செரித்து நடுராத்திரியில் பசி எடுத்து எழுந்துருவாங்க. கொஞ்சம் திக்காக கொடுங்க. அப்போ தான் அவங்க நல்லா வயிறு ஃபில் ஆகி நல்லா தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.